பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இதுவரை எந்த ஒரு இந்தியனும் செய்ய முடியாத, எந்த ஒரு பிரதமரும் செய்யாத ஒரு வரலாற்று சாதனையை செய்து முடித்திருக்கிறார். விஸ்வகுருனா சும்மாவா? அப்படி என்ன சாதனை பண்ணியிருக்கிறாரு பாரத பிரதமர் அவர்கள்? பார்த்துடலாமா? வாங்க பார்த்துடலாம். பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் 8931 நாட்களுக்கு மேலாக அரசு பதவியிலிருந்து பவன் சாம்லிங் செய்த சாதனையை முறியடித்திருக்கிறார். வரலாற்று சம்பவங்க இது. குஜராத்தில் மட்டும் இவர் முதலமைச்சராக இருந்தது 12 வருடங்கள். அது மட்டுமா? 2014, 2019, 2024 இந்த வருடங்கள்லாம் என்ன சொல்லுது? பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களின் வரலாற்று வெற்றியை பதிவு செய்த நாட்கள், வருடங்கள். இதெல்லாம் தொடர்ச்சியாக 3 முறை பாரதத்தின் பிரதமராக வந்தவர் திரு நரேந்திர மோடி அவர்கள். இதை விடவா மக்கள் ஒரு தலைவர் மேல வச்சிருக்கக்கூடிய நம்பிக்கையை வெளிப்படுத்த முடியும்? தொடர்ச்சியாக 3 முறை பாரத பிரதமர், தொடர்ச்சியாக குஜராத்தின் முதல்வராக இருந்த 8931 நாட்களுக்கு மேலாக ஆட்சி பதவியில் இருக்கக்கூடிய அரசாங்க தலைவர் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். இதில் கூடுதல் தகவல் என்ன அப்படின்னா, சுதந்திரத்திற்கு பிறகு 1950 பிறந்த பிரதமர் நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். சுதந்திரம் கிடைச்சதுக்கு பின்பாக பிறந்தவர் இவர். இதுவரை நமக்கு பிரதமராக இருந்தவர்கள்லாம் சுதந்திரத்திற்கு முன்பாக பிறந்தவர்கள், இவர் அதுக்கு பின்பாக பிறந்தவர். அது மட்டும் இல்லாமல் நினைவு சரி இருந்தால் முதல் ஓபிசி பிரதமர் அப்படின்னா நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். இதை விட கூடுதல் சிறப்பு என்ன அப்படின்னா, 29 நாடுகளுக்கு மேலாக அவங்க நாட்டில் கொடுக்கக்கூடிய உயரிய விருதை நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு கொடுத்திருக்கிறாங்க. இதிலிருந்து நமக்கு என்ன தெரியுது? பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் செல்வாக்குன்றது இந்தியாவில் மட்டும் இல்லை, இந்திய மக்கள் மத்தியில் மட்டும் இல்லை, உலக அளவில் அவருடைய செல்வாக்குன்றது ரொம்ப அதிகமாகவும் பெருசாகவும் இருக்குது. அவர் நினைச்சா உலக தலைவர்கள் யாரு கூட வேணாலும் நினைச்ச உடனே பேசக்கூடிய ஒரு தலைவராக இருக்கிறார். ஏதாவது ஒரு பிரச்சனை நடந்தது அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய இந்தியர்கள் மேலே ஒரு சின்ன துரும்பு கூட படாமல் இந்தியாவுக்குள்ளே கொண்டுட்டு வரக்கூடிய வல்லமை பொருந்திய ஒரு பாரத பிரதமர் நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தான். எந்த நாட்டில் எங்கே பிரச்சனை நடந்தாலும் அந்த நாட்டில் இருந்து கண்டிப்பாக ஒருத்தராவது இதை சொல்லுவாங்க. இந்தியாவின் பிரதமராக இருக்கக்கூடிய நரேந்திர மோடி அவர்கள் ஒரு ஃபோன் பண்ணி சொன்னால் போதும், இந்த பிரச்சனை, இந்த போர்ன்றது முடிவுக்கு வந்துவிடும் அப்படின்னு சொல்கிறத நீங்கள் பார்த்துருப்பீங்க. பல செய்திகளில் பார்த்துருப்பீங்க. தமிழ்நாட்டில் ஒரு சில செய்திகளில் மட்டும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஏன் அப்படின்னா தமிழ்நாட்டு ஊடகங்கள் என்ன சொல்ல வரேன்றது உங்களுக்கு புரியும். பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் குஜராத்தில் என்னெல்லாம் பண்ணியிருக்கிறார், ஏன் அவர் தொடர்ச்சியாக ஆட்சியில் இருந்ததற்கான மக்கள் அவர் மேலே வச்ச நம்பிக்கைக்கான காரணம் என்ன தெரியுங்களா? நிலநடுக்கத்திற்கு பிறகு மறுசீரமைப்பு, அதாவது 2001 குஜராத்தில் ஏற்பட்ட பேரழிவுக்கு காரணமான இந்த நிலநடுக்கத்திற்கு பிந்தைய புனரமைப்பு, சீரமைப்புன்றது அவர் சரியாக கட்டமைச்சார், அதை கையாண்டார். அது மட்டும் இல்லாமல் 24 மணி நேரமும் 7 நாளும் மின்சாரம் தங்கு தடை இல்லாமல் கிடைக்க அவர் தான் நடவடிக்கை எடுத்தார். அது மட்டும் இல்லாமல் விவசாயத்தில் வளர்ச்சியை உண்டாக்குனார், நீர் வசதிகள் மேம்பாடு செய்தார், தொழில் வளர்ச்சி கொண்டு வந்தார். இந்த முன்னேற்றங்கள் தான் குஜராத் மாடல் அப்படின்னு சொல்லி பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் சொல்கிறது மட்டும் இல்லாமல் குஜராத் மக்களே சொல்கிறாங்க, இதுதான் குஜராத் மாடல். குஜராத் முன்னேறினதுக்கான முக்கிய காரணம் நாங்கள் தேர்ந்தெடுத்த ஒரு ஆளுமை மிக்க தலைவர் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். அவரை முதல்வராக நாங்கள் தேர்ந்தெடுத்தது தான் நாங்கள் செஞ்ச சரியான தேர்வு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் தமிழ்நாட்டில் திராவிட மாடல்ன்றாங்க. அது குஜராத் மாடல், அது குஜராத், அதனால் குஜராத் மாடல். சரியாக பொருந்துதா? ஆனால் இது தமிழ்நாடு, இது தமிழ்நாடு மாடல் இல்லை. தமிழக மாடல்னு சொன்னால் கூட இவங்க ஏற்றுக்க மாட்டாங்க திமுககாரங்க. தமிழ்நாடுன்னு தான் சொல்லணும். அது சரிங்க. அப்புறம் ஏன் தமிழ்நாடு மாடல்னு சொல்லாமல் நீங்கள் திராவிட மாடல்ன்றீங்க? அது தப்பு தானே?
குஜராத் மாடலை பார்த்து காப்பி அடித்து நீங்கள் வைக்கிறீங்க, பேர் மட்டும்தான், திட்டங்களோ வளர்ச்சியோ ஒன்றும் கிடையாது. பேர் மட்டும்தான் அங்கேருந்து காப்பி அடித்தாங்க. அடித்தது மட்டும் இல்லாமல் அதுலேயும் வந்து பித்தலாட்டத்தனம். தமிழ்நாடு மாடல்னு வைக்காமல் திராவிட மாடல்னு வச்சுருக்காங்க இந்த திமுக கட்சி. இந்த திமுக லட்சணமே இப்படி தான். அடுத்து நம்ம பாரத பிரதமர் அவரை பற்றி தானே பேச வந்திருக்கோம், அதையும் நம்ம பார்க்கலாம். 2014 பாரத பிரதமராக நரேந்திர மோடி அவர்கள் வந்த பிறகு அவர் ஒரு மந்திரத்தை பயன்படுத்தினார், ஒரு கோஷத்தை முன் வச்சார். என்ன சொல்லுங்க? சப்கா சாத், சப்க விகாஸ், சப்க விஸ்வாஸ் அப்படின்ற ஒரு கோஷத்தை முன்வைத்தார். நம்ம பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களின் ஆட்சியில் தான் இந்தியா வந்து உலகின் 5வது பொருளாதார நாடாக வளர்ந்து வந்திருக்கிறது. இது மட்டும் இல்லாமல் டிஜிட்டல் இந்தியா முன்னேற்றம் கண்டுள்ளது. அதாவது இந்த கியூஆர் கோடு கூட நம்ம பணம் அனுப்புறது இருக்குல்ல, இதுக்கு ப. சிதம்பரம் நெக்கலாக பதில் பண்ணார். இதெல்லாம் சாத்தியப்படுமா? கீரை விற்கிற ஆயா, காய் விற்கிற ஆயாலாம் பணத்தை எப்படியா அனுப்ப முடியும் அப்படின்னாங்க. தேன் இருக்குல்ல, அன்னக்கூடையில் வச்சு விற்கிறாங்க தேன், அவங்க கியூஆர் கோடு வச்சுருக்காங்க. கீரை விற்கிற ஆயா கியூஆர் கோடு வச்சுருக்காங்க. காய் விற்கிற பாட்டி கியூஆர் கோடு வச்சுருக்கிறாங்க. கியூஆர் கோடு இல்லாத ஒரு நபரே இல்லைன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு பெண்களுக்கான வங்கி கணக்குகள்லாம் மத்திய பாஜக அரசாங்கம் வந்த உடனே வங்கி கணக்கு எல்லா மகளிருக்கும் வங்கி கணக்குன்னு ஒன்று இருக்கும். கியூஆர் கோடு பயன்படுத்தாத கடைகளே இல்லை, ஆன்லைன் பேமெண்ட் பண்ணாத நபர்களே இல்லை அப்படின்னு சொல்லலாம். ப. சிதம்பரம் அப்போ கிண்டல் பண்ணிங்கள்ல, இப்போ சொல்லுங்கள், நீங்கள் ஒரு நாளைக்கு ஒரு தடவையாவது ஆன்லைனில் பேமெண்ட்டை வந்து மாற்றாமல் இருக்கீங்களா சொல்லுங்கள்? பண்ணியிருப்பீங்களா? ஆனால் அப்போ கிண்டல் பண்ணீங்க. பாருங்கள், பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வந்த பிறகு எப்படி இந்தியா வந்து வளர்ந்துருக்குன்னு பாருங்கள். ஜப்பானை பின்னுக்கு தள்ளி 5வது பொருளாதார நாடாக இந்தியா வந்து வளர்ந்து இருக்கா இல்லையா? இதே காங்கிரஸ் இருந்தால் கருணை அடிப்படையில் அடி வாங்கிட்டு இருந்திருப்போம். இப்போது ஆப்ரேஷன் சிந்தூர், சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் இதெல்லாம் பண்ணி மிரள விட்டது யார்? பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தானே. இல்லை அப்படின்னா வாய்க்குள்ளே துப்பாக்கி வச்சு கூட சுடுவான். ஆனால் கருணை அடிப்படையில் நம்ம விட்டுட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கணும். ஏன்னா இந்தியா என்ன இழிச்சாய நாடா? ஒரு முறை பாகிஸ்தான்காரனுக்கு சொல்லியிருந்தானுங்க, என்கிட்ட எல்லா ஆயுதமும் இருக்குது, அதை பண்ணுவோம் இதை பண்ணுவோம்லாம் சொல்லியிருந்தாங்க. அப்போ பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் சொல்லியிருந்தார், எங்ககிட்ட மட்டும் என்ன தீபாவளிக்கு வெடிக்கிற பட்டாசை வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லி சரியான பதிலடி கொடுத்துருந்தார். அந்த மாதிரி அடிக்கு அடி உதைக்கு உத, நீ ஒரு பக்கத்தில் ஒரு கன்னத்தில் அடிச்சுன்னா 2 கன்னத்தில் அடிப்போம் அப்படின்னு சொல்லி நடவடிக்கை எடுக்கக்கூடிய ஒரு ஆளுமை மிக்க ஒரு தைரியமான, தேசத்தின் மீது அன்பும் பற்றும், தேசத்தின் மீது உணர்வுள்ள ஒரு நபர் இருந்தால் என்னெல்லாம் நடக்கும் அப்படின்றத பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை பார்த்து காங்கிரஸ்லாம் கற்றுக்கணும். சும்மா கேஸ் இல்லை அப்படின்னு சொல்லி சில்லறத்தனமான பிரச்சனைகள்லாம் முன்னெடுக்க வேணாம். உலகமே போரில் இருக்கும்போது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வந்து பதவி விலகணும் அப்படின்னா வேடிக்கையாக இல்லை. அடுத்ததாக நம்ம மேட்ருக்கு வருவோம். ஏன் வந்து தேவையில்லா கண்டதை பேசிக்கிட்டு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மேக் இன் இண்டியா, ஸ்டார்ட் அப் இந்தியா போன்ற திட்டங்களை அறிமுகப்படுத்தியவர் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். ஐஃபோன்னு ஒன்று இருக்குங்க, உலகத்திலேயே சீனாவில் தான் அதிகமாக வந்து தயாரிக்கிறதா சொல்லிகிட்டு இருப்பாங்க. இப்போது உலக அளவில் விற்பனை ஆகக்கூடிய ஐஃபோன் அதிகமாக எங்கடா தயாரிக்கிறாங்க அப்படின்னா அது இந்தியாவில் தான் தயாரிச்சிட்டு இருக்காங்க. இதை விட ஏங்க, கொரோனா காலகட்டத்தில் உலகத்திற்கே இலவசமாக கொரோனாவை அழிக்கக்கூடிய மருந்து கண்டுபிடிச்சி உலகம் முழுக்க கொண்டுகிட்டு போய் இலவசமாக கொடுத்தது யார்? பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தானே. உலகத்துக்கே கருணை வள்ளலா, கர்ணனாக தெரிஞ்சவர் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். ஆனால் என்னவோ தெரில, எதிர்கட்சியினருக்கு மட்டும் கேஸ் வரலைனாவே உடனே பதவியை விட்டு விலகணுன்றாங்க. மக்கள் 3வது முறை அவர் தான் ஆட்சிக்கு வரணும்னு சொல்லி தேர்ந்தெடுத்து வச்சா நீ யார் சொல்கிறதுக்கு அவர் வந்து பதவியை விட்டு விலகணும்னு சொல்கிறதுக்கு? நீ யார்? இது மட்டும் இல்லாமல் இந்தியா எந்த அளவுக்கு வளர்ந்துருக்கு, என்னெல்லாம் பண்ணிகிட்ருக்கு அப்படின்னா, இந்தியாவின் மொத்த உள்நாட்டு உற்பத்தின்றது $4.5 ட்ரில்லியன் நெருங்கி இருப்பது குறிப்பிடத்தக்கது. இதுக்கெல்லாம் மேலே கடந்த 10 ஆண்டுகளில் மட்டும் தினமும் 2 புதிய கல்லூரிகள் திறக்கப்படுகின்றன. ஒவ்வொரு வாரமும் ஒரு புதிய பல்கலைக்கழகம் திறக்கப்படுகிறது. ஒரு எளிய வீட்டில் பிறந்த ஒரு நபர்
இப்போ இந்தியாவின் உச்ச அதிகாரத்தில் இருக்கிறார் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். இவர் எல்லாருக்கும் ஒரு முன்மாதிரியாக இருக்கிறாரு, ஒரு ஹீரோவாக இருக்கிறாரு. அடுத்ததாக என்ன அப்படின்னா, ஒவ்வொரு ஆண்டும் 3 புதிய ரயில் வழித்தடங்கள், அதாவது மெட்ரோ வழித்தடங்கள் அமைக்கப்பட்டு வருகிறது. அது மட்டும் இல்லாமல் தினமும் சராசரியாக 30 கிலோமீட்டர் தேசிய நெடுஞ்சாலை அமைக்கப்பட்டு வருகிறது. அது மட்டும் இல்லாமல் தினமும் ஏறத்தாழ 27க்கு மேலே எரிவாயு இணைப்புகள் இணைக்கப்பட்டு வழங்கப்பட்டு வருகின்றன. தினமும் 32,000க்கும் மேற்பட்ட கழிப்பறைகள் கட்டப்பட்டு வருகின்றன. அது மட்டும் இல்லாமல் தினமும் 22க்கும் மேற்பட்ட புதிய தொழில் நிறுவனங்கள் தொடங்கப்பட்டு வருகின்றன. இதில் கூடுதலாக நான் என்ன சொல்லணும் அப்படின்னா, சுதந்திரம் பெற்ற பிறகு 70 வருடத்தில் 5 எய்ம்ஸ் மருத்துவமனை தான் திறக்கப்பட்டது. அதுலேயும் பெரும்பாலானது அடல் பிகாரி வாஜ்பாய் அவர்கள் திறந்து வைத்தது. ஆனால் கடந்த 10 வருஷத்தில் மட்டும் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் 15க்கு மேற்பட்ட எய்ம்ஸ் மருத்துவமனையை திறந்து வைத்திருக்கிறார். இப்படிலாம் யார் செய்ய முடியும்? தேசத்தின் மீது மிகுந்த அக்கறை இருக்கக்கூடிய ஒரு நபரால் தான் செய்ய முடியும். ஒரு நாளைக்கு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் எனக்கு தெரிஞ்சு அவர் ஏதோ தூங்குறதே 4 மணி நேரமோ 5 மணி நேரமோ தான் அப்படின்றத கேள்விப்பட்டேன். நீங்கள் பார்த்துருப்பீங்க, வெளிநாட்டில் இருப்பார், அடுத்து ஒரு 2-3 மணி நேரத்தில் இந்தியாவுக்கு வருவார், ஏதாவது ஒரு திட்டத்தை தொடங்கி வைப்பார், அப்புறம் வேறு ஏதாவது நிகழ்ச்சியில் கலந்துப்பார், அப்புறம் ஏதாவது வெளிநாட்டு பயணம் இருந்ததுன்னா வெளிநாட்டு பயணம் போவார், தமிழ்நாட்டுக்கு வருவார், தமிழ்நாட்டுக்கு அடுத்து இங்கே ஏதாவது திட்டங்களை ஒரு 4,000 கோடி 40,000 கோடின்னு ஏதாவது திட்டங்களை இங்கே மக்களுக்காக அர்ப்பணிப்பார். அதற்கு பிறகாக உடனே டெல்லிக்கு போவார், அங்கே ஏதாவது திட்டத்தை அறிவிப்பார். அவர் பாண்டிச்சேரிக்கு வருவார், அங்கே திட்டத்தை அறிவிப்பார். சொல்கிறதற்கே நமக்கு கஷ்டமாக இருக்கும். ஆனால் இதெல்லாம் செஞ்சிட்டு இருக்கக்கூடிய ஒரு நபர்னா அது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். அவர் வாழ்க்கையவே தேசத்திற்காக அர்ப்பணித்ததால் மக்கள் அவர் மேலே மிகுந்த ஒரு நம்பிக்கை கொண்டிருப்பதால் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை தொடர்ச்சியாக 3 முறை பிரதமராக்குனது. தொடர்ச்சியாக குஜராத் மக்களும் 12 ஆண்டுகளுக்கு மேலாக அவருக்கு முதல்வர் பதவி கொடுத்து அழகு பார்த்தது. இதனால தான் குஜராத் மாடல், குஜராத் வளர்ச்சி கண்டது. இப்போது இந்தியாவும் வளர்ச்சி கண்டது, இந்தியாவும் முன்னேறிக்கிட்டு இருக்கு. இந்தியாவின் குரல் அப்படின்றது உலக அளவில் ஒரு முக்கியமான குரலாக, வலிமையான ஒரு குரலாக பார்க்கப்படுகிறது. இந்தியாவை பற்றி உலகளவில் இருந்த ஒரு இந்த பாம்பாட்டி நாடுலாம் முன்னாடி சொல்லிட்டு இருப்பாங்களாம். ஆனால் இப்போது அப்படி இல்லை. பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வந்த பிறகு அப்படி இல்லை. இந்தியா அப்படின்னா அப்படி பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய நீங்கள் போயிட்டு வந்திருந்தீங்கன்னா தெரியும், இல்லை உங்கள் சொந்தக்காரங்க போயிட்டு வந்திருந்தாங்கன்னா தெரியும், உங்களுடைய நண்பர்கள் போயிட்டு வந்திருந்தால் கேட்டு பாருங்கள். இந்தியா அப்படின்னா எவ்வளோ மரியாதை கொடுக்குறாங்கன்றதை கேட்டு பாருங்கள். வளரும் நாடு, வளர்ந்த நாடு, பாதுகாப்பு உள்ள ஒரு நாடு, முதலீடுகள் செய்ய உலக நாடுகளே இந்தியாவுக்கு வந்துக்கிட்டு இருக்கு, தேடி வந்துக்கிட்டு இருக்கு. நட்பு நாடாக உலகமே மாறி இருக்கு. இந்தியாவின் நட்பு நாடாக உலகமே மாறி இருக்கு. உலகத்தில் எங்கே எந்த பிரச்சனை நடந்தாலும் ஃபோன் பண்ணி அதை சரி செய்யக்கூடிய ஒரு நபராக பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் உருவெடுத்திருக்கிறார். விஸ்வ குருவாக மாறி இருக்கிறார். இதில் நான் ஒன்று கேள்விப்பட்டேங்க, ராகுல் காந்தி அவர்கள் சொன்னாராம், நரேந்திர மோடி அவர்கள் அடுத்ததாகவும் 3வது முறையாகவும் அவர் பிரதமராக வந்துட்டாரே அப்படின்னு சொல்லி 3வது முறையாகவும் வந்துட்டாரேன்னு ஆச்சரியமாக கேட்கும்போது, எதிர்தரப்பில் இருந்தவர் பாஜகவை சார்ந்தவர் நினைக்கிறேன், அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, 3வது முறையாக தானே வந்திருக்கிறாரு அப்படி சொல்லி ரொம்ப சாதாரணமாக சொன்னாராம். இவருக்கு உடனே பயம் வந்துருச்சான். இன்னும் எத்தனை வருஷம் அப்போ நீங்கள் ஜெயிக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லி பயம்னா எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய நம்ம ஏதாவது ஜெயிச்சு ஏதாவது ஆட்டை போகலான்னு நினச்சவன் நம்மளால் எதுவும் பண்ண முடியலன்ற பயத்தில் இவர் பார்த்துருந்துருக்கிறார். என்னடா இது, இவங்க விடமாட்டாங்களாட்டுக்கே அப்படின்னு சொல்லி பயத்தில் பார்த்துருக்கிறார். இதை நான் இந்த இடத்துல சொல்லணும்னு சொல்லிட்டேன். ஒரு இந்தியனாக ஒரு பாரத நாட்டில் சந்தோஷமாக நிம்மதியாக பிரச்சனை இல்லாமல் வாழ்வதற்கு காரணமாக இருக்கக்கூடிய நரேந்திர மோடி அவர்களுக்கு நன்றி. நரேந்திர மோடி அவர்களை பாரத பிரதமராக தேர்ந்தெடுத்ததற்காக உங்களுக்கும் மக்களே உங்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன்.